என்னிடம் எங்க இருக்கன்னு பயத்தில் கேட்டாள். அப்போ நான் அவளிடம் அங்கேயே இரு, உடனே வரன்னு சொல்லி அங்கு இருந்து நடக்க பார்த்தேன். அப்போ ஒரு சில அடி தான் எடுத்து வைத்து இருப்பேன். அப்போ என் சித்தப்பா மகன் என்னிடம் ஒரு நம்பரை சொல்லி இது தானா உன் புருஷன் நண்பர் என்று கேட்க, நான் பதறி அவனை பார்த்தேன். ஆனா அவனோ அப்போ கூலாக கார் மேல் சாய்ந்து நின்றபடி. கைபேசியை நொடியவன் என்னிடம் கரெக்டானு மறுபடியும் கேட்க, நான் எதுக்கு அவர் நம்பரே கேக்குறன்னு கேட்டேன் பதட்டத்தில். அப்போ அதற்ககு அவனோ என்னிடம், இல்ல புள்ள கல்யாணம் ஆகாமல் கர்ப்பமா இருக்காள, அது தான் தாத்தா ஆனதுக்கு அவருக்கு வாழ்த்துகள் சொல்லத்தான் சொல்ல. எனக்கு துக்கி வாரி போட்டுச்சு. அதோடு அவனின் பேச்சில் முதல் போல் கோவம் பதற்றம் இல்லாமல் மாறி இருப்பதை உணர்ந்தேன். ஆனா நான் அவனிடம் அதை வெளிக்காட்டாமல் அவனிடம், என்னோட அவுர என் மகள் கர்ப்பமா எல்லாம் இல்லனு கோவமா அவன் அருகே சென்று மேதுவா கத்தினேன். அப்போ அதை கேட்டு ஏளமாக சிரித்தவன் என்னிடம், நடிக்காதீங்க மேடம், கொஞ்ச நேரம் முன் நீங்கதானே என்கிட்ட அதை சொல்லி திட்டி திருத்ததீங்கன்னு சொல்ல. எனக்கு ஒரு கடத்துக்கு மேல் அவனிடம் மழுப்ப முடியாமல் உண்மையை ஒத்துக்கொண்டேன். காரணம் அவனுக்கு அந்த மருந்துவர் முழு விவரம் தெரிச்சு தான் எனக்கு வாட்ஸ்அப் மூலம் ஸ்கேன் ரிப்போர்ட் அனுப்பி இருக்கான். அதனால் அவனிடம் உண்மையை ஒத்துக்கொண்டேன். அதோடு அவன் பழைய வாழ்க்கையே கதற விட்டு இருக்கிறேன் என்ற திமிரில் சொல்லி முடித்தப்போ அதை எல்லாம் பொறுமையாக கேட்டு முடித்தவன் என்னிடம், நான் அனுப்புச்ச வாட்ஸ்அப் மெசேஜ கட்டுங்கன மேடமுனு கேட்க, நானும் என் மகள் சொன்ன ரிப்போர்ட்டை எடுத்து காட்டினேன். அப்போ அவன் பொறுமையாக அதை பார்த்துவிட்டு என்னிடம் கொடுத்து அதை பார்க்க சொல்ல, நான் அப்போ தான் அதை பார்த்தேன். பயத்தில் நடுங்கினேன். காரணம் அதில் இருந்து என்னுடைய மகள் ஸ்கேன் ரிப்போர்ட் இல்ல, அது என்னுடைய வயிற்று வழிக்கான ரிப்போர்ட்னு புரித்து கொண்டேன். காரணம் அன்று என் மகளுக்கு ஸ்கேன் எடுக்க போனப்போ எனக்கும் வயிற்று ரொம்ப நாள் இருப்பதால் எனக்கும் ஸ்கேன் எடுத்துக்கிட்டேன் மருதவர் பரித்துரை ஓடு. அதோடு அந்த ரிப்போர்ட் வர 2 நாள் ஆகுன்னு சொல்லி இருக்க, நான் அதை என் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்ப சொல்லி இருந்தேன். புரிந்தாது. அதோடு அது என் சித்தப்பா மகன் நண்பர் இல்லாம பிரைவேட் நம்பராக இருக்க, எனக்கு அதை பார்த்ததவுடன் நான் தேவை இல்லாமல் அவனிடம் வம்பு பண்ணியத்தை உணர்ந்தேன். அதோடு சும்மா இருந்தவன் கிட்ட எல்லா விஷயத்தை சொன்னதை உணர்ந்து அவனை பார்க்க முடியாமல் தவித்து இருந்தப்போ அவன் என்னிடம், மேடம் இது உங்க கணவர் நம்பர் கரெக்டதானே பாருக்கன்னு மறுபடியும் சொல்லி அதை அழைத்தான். அப்போ அதை பார்த்த நான் உடனே பதறி அவன் கைபேசியை பறித்து, என்னடா பண்ணுறான்னு அதை உடனே அணைத்து விட்டு கேட்பபோ அவன் என்னிடம், இல்ல மேடம் வாழ்த்ததுகள் சொல்லத்தான் கூப்பிடேன்னு சொல்லி அவன் கைபேசியை வாங்க முயன்றான். அப்போ நான் அவனிடம் அதை கூடுக்காம விளக்கி சென்றப்போ எனக்கு ஒரு கட்டத்தில் பெருமையை போக, நான் அவனிடம் இந்த விஷயம் வெளியே சொல்லாம இருக்க எவ்வளவு பணம் வேணு கேட்டேன். அப்போ அதை கேட்ட அவன் என்னை கூர்மையா பார்த்து விட்டு என்னிடம் எவ்வளவு தருவீங்கன்னு கேட்டான். அப்போ நான் அதற்ககு உடனே 25 லட்சம் தரனேன்னு சொன்னேன். காரணம் பணம் எனக்கிட்ட நிறைய இருக்குன்னு திமிரல சொன்னேன். அதோடு பணத்தை கூடுதால் தான் அவன் வாயை அடிக்க முடியும். அதோடு கூடுதலாக கேட்டாலும் தந்து சமாளிக்க முடிவு எடுத்தப்போ அவன், நான் நினைத்தை போல் உன் மகள் வாழ்க்கைக்கு வேறு இவ்வளவு தானானு கேட்டு பணத்தை உயர்த்தத ஒரு கடத்தில் 1 கோடி வரை சொன்றப்போ எனக்கு அதற்கு மேல் போக முடியவில்லை. காரணம் அதற்ககு மேல் போன என் கணவருக்கு நான் பதில் சொல்ல நேரிடும். அதோடு விஷயம் தெரிய வாய்ப்பு இருக்குன்னு அவனிடம் இவ்வளவு தான் இப்போ முடியனு, அதோடு பொருளா ஒரு சிலத்துடன் ஒரு சில நகைகளும் தரேன்னு எடுத்துக்க சொன்னேன். அப்போ அதை கேட்டு அவன் உடனே ஒத்துக்கொண்டு சரின்னு தலையாட்டியவன், எப்போ பணம் கிடைக்குன்னு கேட்டேன்.
அப்போ அதற்ககு நான் ஒரு வாரத்தில் தந்து விடுக்கிறேன் போ. அவன் ஐயோ அவ்வளவு நாள் ஆகுமான்னு யோசிக்க, நான் அவனிடம் கண்டிப்பா தரேனு வாங்கு கொடுத்தேன். ஆனா அவனே என்னை பற்றி முழுவதும் தெரிந்தாள் என்னிடம். அவ்வளவு நாள் எல்லாம் முடியாது மேடம் சொல்ல. எனக்கு அவனை உடனே சம்மதம் பண்ணி என்னை நம்ப வைத்து அக வேண்டுன்னு சுழல் நிலைக்கு நான் வர, நான் நல்ல யோசித்து அவனிடம் என் கழுத்தில் இருந்த நகைகளை கழுட்டி தர முடிவு எடுத்து அதை சொன்னேன். அப்போ அதை கேட்டு அவன் முகம் பளிச்சுன்னு எரிய, நான் உடனே அதை கழுட்ட முடிவு எடுத்து அவனிடம் உன்னோட கார் கதவை திற இதை எல்லாம் கழுட்டி தரேன்னு சொன்னேன். அப்போ அதற்ககு அவன் ஒரு சில நிமிடம் யோசித்து விட்டு கார் கதவை திறந்துவிட, நான் பின்பக்கமாக ஏறி அமர்ந்தேன். அதோடு அவனும் காருக்குள் மற்றொரு கதவு வழியாக ஏறி அமர்ந்தவன். சட்டு என்று சென்டர் லாக் போட்ட நான் பதறி அவனை பார்த்தேன். அப்போ அவனோ இல்ல மேடம் நகை கழுட்டி தரும் போது யாராவது வந்து கதவு திறந்தா உங்களுக்கு தானே அசிங்கன்னு சொல்ல. நான் அதை கேட்டு கோவம் படாமல் அவனுக்கு எந்த நகை வேணு கேட்டு நகைகளை கழுட்ட பார்த்தப்போ, என் சித்தப்பா மகன் நகைகளையே பார்த்தவன் என்னிடம் மேடம் இந்த நகையோட பொருட்களும் சேர்த்தது தருவிங்க தானே கேட்கக. நான் ஆமான்னு யதார்த்தமாக சொல்ல, அவன் பார்வை திடீர்னு மாறத் தொடங்கியாது. காரணம் இந்த பணம் பொருள் தான் அவன் வாழ்க்கை நசம் ஆக்க உதவியாதுன்னு அவர் உணர்ந்து பார்த்தேன். அப்போ அதையும் உணர்ந்தவன் என்னிடம் மேடம் அப்போ நீங்க போட்டு இருக்கிற நகையோட எல்லா பொருளும் சேர்ந்து கழுட்டி இப்போ கொடுத்துட்டு போக மிச்சத்த அடுத்த வாரம் கேட்டு வங்கிக்கூறான்னு அவன் சொல்ல. நான் அவன் சொன்னதை புரித்தும் மறுபடியும் என்ன சொன்னான்னு கேட்டேன். அப்போ அவன் என்னிடம் இப்போ நீங்க போட்டு இருக்கிற நகையோட எல்லா பொருளும் சேர்ந்து கழுட்டி இப்போ கொடுத்துட்டு போக மிச்சத்த அடுத்த வாரம் கேட்டு வங்கிக்கூறான்னு அவன் சொல்ல, நான் அவனை கோவமாக பார்த்து திட்ட வாய் எடுத்தேன். அப்போ அதை உடனே புரிந்தவன் போல் என் வாய் திறக்கும் முன் என்னிடம், இங்க பாருக்க மேடம் நான் சொன்னத கூடுத்துட்டு நீங்க போயிட்ட இருக்க அதை விட்டு இன்னொரு வார்த்தை பேசுனீங்க அவ்வளவு தான் கைபேசியை அடி சொல்ல. நான் அடுத்து என்ன பண்ணுறாதுன்னு முழித்தேன். காரணம் அவன் நகை பொருளோடு என்னையும் சேர்த்தது டபுள் மீனிங்கில் கேட்டு இருக்க. நான் என்ன பண்ணுறாதுன்னு யோசித்து விட்டு அவனிடம் ரொம்ப வருடம் கழித்து அவனை தம்பி என்னால அது முடியாது தான்னு சொன்னேன். அப்போ அதை கேட்டு வாய் விட்டு சிரித்தவன் யாருக்கு யாரு தம்பின்னு ஆ ஒரு சில நிமிடம் சிரித்தவன் திடீர்னு என்னிடம், இங்க பாரு நீ தான் நகை பணம் பொருள் எது வேணாலும் கேளு தரனேன் சொன்ன. அதோடு என் மகள் கற்பத்தை மட்டும் என் கணவர் கிட்ட சொல்லாதேன்னு சொன்னே. நானும் அதை கேட்டினேன். ஆனா இப்போ முடியாதுன்னு சொன்னா எப்படின்னு பேசியவன். ஒரு கட்டத்தில் சரி வெளியே போங்க எனக்கு முக்கியமான ஒருதர் கிட்ட மகள் கற்பம் ஆணை சொல்லி வாழ்த்ததன்னு கைபேசியை எடுத்து அழைக்க பார்கக. நான் உடனே அவன் மேல் பாய்ந்தது அதை பிடிக்கி விசிட்டு அவனிடம் நீ கேட்டத தாரேடான்னு சொல்லி தலை குனிந்தேன். அப்போ அதை கேட்டவன் மறுபடியும் சொல்லுன்னு கேட்ககளன்னு சொல்ல. நான் மறுபடியும் நீ கேட்டத தாரேட்டான தலை குனிந்தபடி சொன்னப்போ அவன் மேல் படுத்து இருந்த என்னை எழுப்பி அமர வைத்தவன் என் முகத்தை துக்கி அவன் கண்ணை பாரக்க வைத்து மறுபடியும் ஒரு வாட்டி சொல்ல. நான் வேறு வழி இல்லாம் அவனிடம் கேட்டத தாரேடான சொல்லி தலை குனிய பார்த்தேன். துடித்தேன்.